நம்மளை விட்டு சில பேர் டக்குன்னு பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த பிரிஞ்சு போனவங்கள நினச்சி நம்ம அப்படியே கதறி கண்ணீர் விட்டு அழுது அவங்கள நான் உன்னை விட மாட்டேன்னு அப்படியே பிடிச்சி இழுத்து நிறுத்தி வைக்காதீங்க. நம்மளை விட்டு அவங்க போகிறாங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதுக்கு ஒத்துக்கிறதுங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால் சில பேர் அது வந்து உறவுகளாக இருக்கட்டும், அது நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்களாக இருக்கட்டும், உங்களை விட்டு இமீடியட்டாக அவங்க திடீர்னு போயிட்டாங்கன்னா அவங்கள நினச்சி தயவு செஞ்சு கவலையே படாதீங்க. போயிட்டு வாடா சாமி, போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருங்க. அதை விட்டுப்பட்டு கதறி கண்ணீர் விடுற வேலையை தயவு செஞ்சு விடுங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு ஆளை தொலைச்சோம்னா நம்மளுக்கு வந்து என்ன, கண்டிப்பாக ஒரு நல்ல ஆள் நம்மளை தேடி வருவாங்க. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த போனவங்களை இதேமாரி இன்னும் லவ் மேட்டர்லாம் போயிட்டு அந்த ஒரு ஆள் விட்டுட்டு போயிட்டானா விட்டு கதறி கண்ணீர் விட்டு ஐயோ இவன் என்னை விட்டுட்டு போயிட்டானே என்னமோ அவங்க அதுக்கடுத்து வாழவே முடியாத மாதிரி அந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க. போனால் போய் தொலைகிறான்னு சொல்லிட்டு நல்ல ஆள் உங்களுக்கு கடவுள் ஒரு நல்ல ஆளை கொடுப்பார். உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு ஏற்ற துணையை கொடுப்பார். அது முடிய பிள்ளைங்க வந்து வெயிட் பண்ணி அவங்கள நல்லபடியாக முடிங்க. ஏன்னா நீங்கள் லவ் பண்ணவும் வந்து அந்த பிரபஞ்சமே ஒத்துக்கிறல, இவன் உங்க கூட வாழ்ந்தால் நீ சரியாக வாழ மாட்டேன்றதுக்காக தான் காலங்களே உங்களை பிரித்து வைக்கிதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுக்காக நம்ம வம்படியாக அவங்கள என்ன செய்கிறது, போனவங்கள திருப்பி வர வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு அதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த இதை செய்யாதீங்க அப்படின்றது தான். இன்னும் வந்து சில விதவைகள் இன்னும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் அப்படி தான் ஒரு விதவைகள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, யாரையாவது ஒரு மேரேஜ் பண்ணணும், ஆனால் வந்து அவங்க என்ன செய்வாங்க, லவ் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க சில நேரம் அவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டு இவங்கக்கிட்ட சொல்லாமல் அவங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள நினச்சி இவங்க கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில பேருடைய கதையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி உங்களை விட்டுட்டு போனவனை நினச்சி சனியை விட்டு போனதுன்னு நினைக்கிறேன். அதை விட்டு போட்டு அவனை பிடிச்சி நினச்சிக்கிட்டே இல்லை அவளை பிடிச்சி நினச்சிக்கிட்டே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிறாதீங்க. அதுக்கடுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய குழந்தையிலேருந்து வயசானவங்களிலேருந்து மிடில் ஸ்டேஜ்லேருந்து பெரிய வயசானவருந்து கலவியானவங்களுக்கு கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்க பிரிஞ்சு போகிறது தான். அவங்க போகிறாங்கன்றக்காக ரொம்ப வருத்தப்பட தேவையே இல்லை அப்படின்றத. இது வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்களை பிரிஞ்சு போயிட்டாங்களா ரைட்டு, கொஞ்ச நாள் கஷ்டம்தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்காக ரொம்ப உங்களை வருத்திக்கிற செய்யாதீங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து கணிப்பு. வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வருத்திக்கிறாதீங்க. உங்கள் எதுக்காக இந்த பிரபஞ்சம் வந்து அவங்கள விட்டு வெளியே அமைச்சிருக்குதுன்றது தெரியாது. நம்மளுக்கு அவங்க போனதுக்கப்புறம் கூட நல்ல செய்திகள் நம்மளுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கலாம். அதனால் அவங்க ஒரு நேரத்துக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்கலாம், இல்லை டாக்ஸிக்கான ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் அவங்கள ஒரு காலகட்டத்தில் போயிட்டாங்கன்னா விட்டுருங்க, பிடிச்சி தேடாதீங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.